இந்த லைலத்துல் கத்ர் இரவுக்கு சொல்லி விசேஷமாக ஏதாவது அமல்கள் உண்டா? அந்த லைலத்துல் கத்ர் இரவுல விசேஷமாக கேட்க வேண்டிய ஏதாவது துவாக்கள் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாரு. பொதுவாக லைலத்துல் கத்ர் இரவு என்கிறத பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும்போது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நாங்கள் திருக்குர்ஆனை அருளினோம் அப்படின்னு சொல்றான். அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன? ஹைரு மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அந்த இரவுல மலக்குமார்களும் ரூஹி என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வருகை தருகிறார்கள். சாந்தி நிலவி இருக்கும். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது விடியற்காலை பொழுது உதயமாகும் வரை இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாசத்துல தான் குர்ஆன் அருளப்பட்டது அப்படிங்கிறான். அப்போ அங்கே குர்ஆன் அருளப்பட்டது ரமலான் மாசத்துலங்கிறான், இங்கே குர்ஆன் அருளப்பட்டது லைலத்துல் கத்ர் இரவுலங்கிறான். எனவே இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது ரமலான் மாசத்துல தான் இருக்குது. அதே மாதிரி சூரத் தஹ்ர் அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, அருள் பொருந்திய இரவில் இந்த குர்ஆனை இறக்கினோம் அப்படிங்கிறான். அந்த அருள் பொருந்திய இரவு வேறு ஒரு இரவு அல்ல, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு தான். அதை நான் முதல் ஓதி காட்டின அந்த வசனத்தில் ஹைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்கிறான். இப்போ அருள்ங்கிறது என்னன்னா பரக்கத் அப்படிங்கிறது என்னென்றால், இப்போ ஒருத்தர் சாப்பாட்டை 4 பேர் சாப்பிட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த சாப்பாடு நல்ல பரக்கத்தப்பா, 4 பேர் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததென்றால் ரொம்ப ரொம்ப பரக்கத் அது. அதனால லைலத்து முபாரக்கா, அருள் செய்யப்பட்ட பரக்கத் பொருந்திய இரவு அப்படிங்கிறது. அப்போ இந்த 3 வசனங்களும் ஒன்றைத்தான் குறிப்பிடுது. லைலத்துல் கத்ர் இரவு அருள் பொருந்திய இரவு, ரமலான் மாசத்துல குர்ஆன் அருளப்பட்டுச்சு. எனவே லைலத்துல் கத்ர் ரமலான் மாசத்துல வருது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ இந்த லைலத்துல் கத்ர் இரவுக்கென்று விசேஷமாக ஏதாவது அமல்கள் உண்டா அப்படின்னு கேட்டால், அதுக்கென்று தனியாக லைலத்துல் கத்ர் இரவுக்கு செய்ய வேண்டிய அமல்களில் ஒரே ஒரு துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது போக தொழுகை, திக்ரு, வணக்கம் அப்படி என்று வித்தியாசமாக எதையுமே நம்ம ஹதீஸில் காண முடியாது. ஆனால் இருக்கக்கூடிய அமல்களை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி அதில் நிறைவேற்றுவது செய்வது சால சிறந்தது. இப்போ உதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயம் 36வது வசனத்தில், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொட்டு மாதங்களில் எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில் 12 தான். அந்த மாதங்களில் 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள், அதில் நீங்கள் பாவம் செய்யாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ மற்ற மாதத்தில் பாவம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எப்போவுமே பாவம் செய்யக்கூடாது, இதில் ரொம்ப முக்கியமாக அதில் கொஞ்சம் பேணுதல் அறிங்க, பாவம் செய்யாதீங்க அப்படிங்கிறத அது விளங்கிட்டா. அப்போ எப்போவுமே ஒரு விஷயத்தை அழுத்தம் கொடுத்து சொல்றதுங்கிறது அதுக்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் அது சொல்லப்படுது. இப்போ கூட்டத்துக்கு எல்லாருமே வந்தாங்க, முஹம்மதும் வந்திருந்தார் அப்படிங்கிற எல்லாரும் எங்கும்போது அவருமா அதுக்குள்ள வருவார். தனியாக விசேஷமாக அவர் வந்ததை தனியாக சொல்லணும் இல்லையா, அப்படி நம்ம சொல்லுவோம். அப்போ லைலத்துல் கத்ர் இரவுல அமல் செய்ததென்றால் வேறையாக அதுக்கென்று ஒரு அமல். எப்போவுமே இரவு நேரத்து வணக்கங்கள், கியாமுல் லைல். அப்போ இந்த கியாமுல் லைல்ங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலேயும் சரி 11ஐ விட அதிகமாக தொழல அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம நல்ல ஒரு நீண்ட நெடிய ருக்கு சுஜூதுகளாக அந்த நாளையில் நம்ம அமல் செய்வோம். அதே மாதிரியாக நம்ம குர்ஆனை ஓதுவோம், திக்ருகளை செய்வோம், தர்மங்கள் செய்வோம். இப்படியாக இந்த அமல்களை நாங்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நாங்கள் செய்யும்போது அதனுடைய பாக்கியங்களை நாங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பிதஅத்தான முறைகள் அமல்களை செஞ்சால் எல்லாமே பாழா போய்த்திரும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது செய்தால் அது நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாது
மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹு ரத்துன். இதில் இல்லாத செய்யும் போது அது நிராகரிக்கப்படும். இன்னொரு ஹதீஸில் லைஸ அலைஹி அம்ருனா, எங்களுடைய கட்டளை இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அது நிராகரிக்கப்படும் அப்படின்ட்டு இன்னொரு ரிவாயத் வருது. அப்போ அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை அவங்க வழிகாட்டியது இல்லாமல் நாங்களாக ஒன்று செய்யும்போது அது நிராகரிக்கப்படுது. அப்போ இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்றா, ராத்திபு அந்த நாளையில் திக்ரு செய்கிறது, கூட்டாக இருந்து தௌபா செய்கிறது, ஒருத்தர் துவாக்கு இன்னொருத்தர் ஆமீன் சொல்கிறது, இதெல்லாம் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையில் செய்யலை. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் தௌபா செய்வோம், அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம், தொழுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அதுபோக இந்த துவாக்களை எப்படி செய்கிறது, எங்கே செய்கிறது அப்படின்னு சொன்னால், குறிப்பாக தொழுகையில் துவா கேட்கறது ரொம்ப சிறப்புக்குரியது. தொழுகையில் நம்ம 2 இடத்துல துவா செய்யலாம். ஒன்று சுஜூதில் நாங்கள் துவா செய்யலாம், இன்னொன்று அத்தஹியாத்துக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், துவா செய்யலாம். ருக்குவில் துவா செய்யக்கூடாது. ஏன்னா ருக்குவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வை தஅலீம் பண்ணுற இடம் தான் அது, தஅலீம் தான் பண்ணணும், துவா செய்யக்கூடாது. அது சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சொல்கிறது, சுப்ஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து ரூஹுங்கிறது, இது மாதிரியான திக்ருகள் நிறைய ஹதீதுகள் வருது, அதை நம்ம செய்வோம். அப்போ ருக்குலையும் சுஜூதிலையும் குர்ஆன் ஓதுவதை விட்டு நான் தடுக்கப்பட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ குர்ஆனை ஓதக்கூடாது, ருக்குலையும் சுஜூதிலையும் குர்ஆன் ஓதக்கூடாது. தஅலீம் பண்ணுறது ருக்குவில் இருக்கும், சுஜூதில் துவா கேட்க சொல்கிறாங்க. நிறைய நம்ம துவா கேட்கலாம். அப்போ சுஜூதில் வச்சு சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலான்ட்டு நம்ம வேண்டிய துவாக்களை நாங்கள் கேட்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு ரமலானுடைய லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் நான் என்ன துவா கேட்க அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஆயிஷா நாய்க்கு குழந்தை இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தை இல்லை, அவருக்கு வேறு கல்யாணத்தில் குழந்தை இருந்தாலும் ஆண் குழந்தை இல்லை. அப்போ நல்லதாக போச்சு, அப்படி லைலத்துல் கத்ர் இரவுல நீ துவா கேட்குறான்னா ஒரு ஆம்பளை பிள்ளைகளுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. அதை விட முக்கியமானதை சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், இதை கேளுங்கிறாங்க. அப்போ லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிற அந்த நாளை, ஒற்றைப்பட்ட இரவுகளை நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை நம்முடைய சுஜூதிலையும் அத்தஹியாத்து ஓதீனத்துக்கு பிறகும் நாங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய துவாக்களாக, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி, இந்த துவாவை நாங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்வோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா, கருத்து ஆழமுள்ள ஒரு துவா. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், என்ன மன்னிச்சுடு யா அல்லாஹ். இதில் துவா கேட்கறதுல ஒரு அழகான ஒரு முறை இருக்குது பாருங்க. அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தன்மையை சொல்லி அஸ்மா சிஃபத்துக்களை சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கும். நம்ம சும்மா யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்க யா அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கும், யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன் யா அல்லாஹ், நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் யா அல்லாஹ், என்ன மன்னிச்சுக்க யா அல்லாஹ். ஒரு அழகான ஒரு இறங்குதல்ங்கிறது அதான். கெஞ்சி கேட்குறோம் இல்லையா, தா அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம். யா நீங்கள் ரொம்ப வசதியானவங்க ஐயா, நீங்கள் நல்ல மனசு உள்ளவங்க ஐயா, தாங்க ஐயான்னு கேட்கும் போது நமக்கு கொடுக்க மனசு வருது. அல்லாஹ் கிட்ட அப்படி கேட்கணும், இறங்கி கேட்கணும். யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன் யா அல்லாஹ், மன்னிக்கிறத விரும்புகிறவன் யா அல்லாஹ், என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அழகான துவா. அதில் பாடமாக்கி கொள்ளுங்க. அந்த துவாவை நாங்கள் அத்தஹியாத்துக்கு பிறகும் கேட்கலாம், சுஜூதில் கேட்கலாம். அதே மாதிரியாக இந்த நாளையில் நம்ம அதிகமாக அந்த துவாக்களை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த துவா ரொம்ப பொறுமதியான துவா. இதுபோக நமக்கு தேவையான ஏனைய துவாக்கள் இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தெரியும், நம்ம எவ்வளவு நெருக்கீட்டுக்குள்ளாக இருக்கிறோம். அந்த நெருக்கீடுகளிலிருந்து ஒரு விடுதலைக்காக வேண்டியும், இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் தவிடுபொடியாக்கி விடணும் என்றும், நம்ம இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூடியவர்களை கேவலப்படுத்தியா அல்லாஹ் என்றும் நாம துவா கேட்கணும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.